புதினாவையும் பச்சை மிளகாயையும் அரைச்சி வச்சுருக்குறேன். வந்து 1/2 கிலோ இப்போ இது. எண்ணெய் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுவே வதக்கல, அப்படியே தான் பச்சையாக போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி விசில் வச்சுப்பேன் நான். அவங்க செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் செய்து பாருங்கள். புதினாவும் பச்சை மிளகாயும் இதையும் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அது வந்து 2 ஸ்பூனு. தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். இது வந்து நான் வந்து 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ கறிக்கு பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ நான் வந்துட்டு சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். இப்போ கறியை போட்டுக்கிறேன். கறி போட்டு நான் வந்து ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். நான் வந்து வதக்கல, எதுவுமே பண்ணல, அப்படியே போட்டு விசில் வச்சு தான் நான் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு சொல்கிறேன். இலையை போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். வச்சுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து 4 விசில் வந்துடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கேஸ் போனோன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எதையுமே வதக்காமல் அப்படியே அள்ளி போட்டு அப்படியே 4 விசில் வச்சு தான் எடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். பிரியாணி தான் செய்கிறேன். நான் பிரியாணிக்கு தான் இவ்வளோ செய்கிறேன். பார்த்துக்கங்க, நீங்கள் எவ்வளோ செய்து பாருங்கள். வந்து 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி. இந்த 4 டம்ளர் எடுத்துருக்குறேன். 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கொதி வந்தோடனே அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு லெமன் ஊற்றிக்கிறேன். அதில் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டேன். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சாக்கா சாப்பாடு ரெடி ஆகிடும் நமக்கு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கேஸ் போனோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குது. நான் வந்து வதக்கவே இல்லை, அப்படியே அள்ளி போட்டு அப்படியே பிரியாணி செய்தேன். இது வந்து ஜீரக சம்பா அரிசியாக செஞ்சுருக்கேன். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு பாருங்கள், அப்படியே வேறு நல்லா வந்துருக்குது.